கிரேட்டர் சென்னை டுடே வாசகர்களுக்கு மதியொலி குமாரின் மாலை வணக்கம். இன்னைக்கு ஒரு அருமையான படம், அற்புதமான படம். ஹரி உத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் எடுத்த டார்க் ஆர்ட்ஸ் ரெண்டு பேரும் இணைந்து, என்டர்டெயின்மெண்ட்ஸும் இணைந்து மரியான்னு ஒரு படம் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தில் நடிகர்கள் பவல், நவகீதன், சாய், ஸ்ரீ பிரபாகரன், சிந்து குமார்சன், விக்னேஷ் ரவி, சுதா புஷ்பா போன்ற அனைத்து புதுமுக நடிகர்களும் ஒரு சில படங்கள் நடித்தவர்களும் இதில் அருமையாக நடிச்சிருக்காங்க. இவர்கள் அனைவரும் ஏற்கனவே படத்தில் நடித்த அனுபவத்தோடு அந்த எதிர்பார்ப்போடு அவங்க பண்ணியிருக்காங்க. அரிக்கே சுதன் ஒரு படம் அப்படி அருமையாக எடுத்திருக்காரு. அந்த அரிக்கே சுதன் உடைய தயாரிப்பில் இவ்வளோ பெரிய ரிஸ்கான ஒரு கதையை எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அதுக்கு அவர் பாராட்டுகள். அப்புறம் கேமராமேன் ஜி மணி சங்கர், அப்புறம் கதாசிரியர் கே காமேஷ், கிஷோர் ஷெரீப் பல புஸ்தகங்கள் ரெஃபரன்ஸோடு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்காரு. அவருக்கும் பாராட்டுகள். உத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் ஹரி உத்ரா தமிழ்நாடு ஃபுல்லாக வெளியிடுறார். அவரும் இந்த படத்தில் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். இந்த படம் ஏற்கனவே வந்த பழைய ஒயின் இன் நியூ பாட்டில். ஏன்னா ஏற்கனவே இது போல கதைகள் நிறைய வந்திருக்கு, ஆனால் நமக்கு தெரியாது. சமுதாயத்தில் நமக்கு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இது படமாக வந்திருக்கு. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், பழைய நடிகை தீபா அம்மா உங்களுக்கு ஜானி படத்தில் பார்த்துருப்பீங்க. அதே போல் ரோசாப்பூ ரவிக்காரில் சிவகுமாருக்கு ஜோடியாக நடித்தவங்க. அவங்க கொஞ்சம் சில ரிஸ்கான கேரக்டருங்க அந்த காலத்திலே பண்ணவங்க. அவங்க நம்ம சினிமா உலகத்தில் கொடிக்கட்டி பறந்த காலத்திலே கன்னியஸ்திரியா சர்ச்சில் அப்படியே அந்த ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவங்க அப்படியே கன்னியஸ்திரியாக மாறினாங்க. அது போல் ஜெயசுதா அம்மாவும் கன்னியஸ்திரியாக மாறினாங்க. கன்னியாஸ்திரியாக இருக்கவங்க ஏன் குடும்பஸ்தரம் ஆகக்கூடாதுன்ற அப்படியே தோசையை திருப்பி போட்டு எடுத்திருக்காங்க இந்த கதையை. இந்த கதை வேற எதுவும் மக்களுக்கு எதுவும் சொல்லலை. இதை மத மாற்றத்துக்கோ இனமாற்றத்துக்கோ கிடையாது. உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு சித்திரமாக நீங்கள் ரசிக்கலாம். மற்றபடி எந்த மனசையோ, எந்த ஜாதியோ, எந்த மதத்தையோ, எந்த தனிப்பட்ட நபரையோ பாதிக்கிற மாதிரி இந்த படத்தில் எதுவும் இல்லை. மற்றபடி இது ஒரு நல்ல பொழுதுபோக்கு சித்திரம். இது அனைத்து உலகமும் ரசிக்க வேண்டிய ஒரு உன்னத சித்திரம். இப்படிக்கு மதியொலி குமார், நமக்கு நாமே.